ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ண போகிறோம். என்னடா எல்லார் வீட்லேருந்தே முருங்கைக்கீரை சூப்பு வைக்கிறாங்க, என்னடா நீங்கள் மட்டும் அதிசயம்னு நினைக்காதீங்க. வெறும் முருங்கைக்கீரையில் சூப் குடித்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை அரைச்சி சூப்பில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் கை வலிக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப்பு. இது குடித்தா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றி திருப்பி ஒரு 2-3 விசில் விட்டு கொதிக்க வச்சுக்கோம். இப்போ இதில் இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா வலுவலுன்னு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது விசில் வந்ததுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பாசிப்பருப்பு போட்டு தக்காளி மஞ்சத்தூள் போட்டு வெந்துருச்சு. இது முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி, அதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஆட்டுக்கால் சூப்பா இல்லை முருங்கைக்கீரை சூப்பாங்கிற மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது வேறு. நல்லா செஞ்சு சாப்பிட்டு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ சூப்பு தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டியில் வச்சு நல்லா மசிச்சு ஆற வச்சு சூப்பு குடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம். விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விசில் இதாகிடுச்சு, திறந்து பார்ப்போம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டு
ஒரு சல்லடையை வச்சு நம்ம வடிகட்டி அந்த சூப்பை குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும், ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி நம்ம சூப்பை அப்படியே குடித்தோம்னா காலு கை வலி எல்லாமே செமையாக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாட்டு பாடிடுறேன் 4 வரி. அன்று காதல் பண்ணியது கண்ணம் கிள்ளியது, பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே என் நெஞ்சில் நிற்கிறது ஜாதி மல்லி பூவே தங்க வெண்ணிலாவே. என்னடா பாட்டு பாடுறாங்க நினைக்காதீங்க, பாட்டை இசையை ரசிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. அதனால பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பாடுறேன். அடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.